ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் கீழே ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் நம்பர் 1 அதில் நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்பர் 2ல் பஞ்ச் பண்ணி அதில் லாக் எதுவும் போடாமல் மேலே அப்படியே 3ல் ஒரு பஞ்ச் பண்ணி அதை அப்படியே கொண்டு வந்து நம்பர் 4ல் ஒரு பஞ்ச், அதாவது நம்பர் 2 போட்டிருந்தோம்ல அதுக்கு கீழே, அதுக்கப்புறம் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து நம்பர் 5ல் ஒரு பஞ்ச் பண்ணி அதையும் அப்படியே கொண்டு வந்து நம்பர் 6ல் ஒரு பஞ்ச். அவ்வளோதான். மறுபடி பாருங்கள், நம்ம ஒரு பஞ்ச் பண்ணுறோம், பண்ணிவிட்டு அதை நேராக மேலே கொண்டு போகிறோம். மேலே கொண்டு போய் அதில் ஒரு பஞ்ச் பண்ணி அதை அப்படியே கீழே கொண்டு வந்து லாக் பண்ணிவிட்டு அதே போல் கீழே கொண்டு வந்து அதையும் அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து மேலே லாக். அந்த சென்டராக லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் நம்ம லாக் பண்ணுறோம். நல்லா பாருங்கள், மேலேருந்து கீழே அப்படியே கொண்டு வந்து இதில் லாக் பண்ணிவிட்டு கீழேருந்து மறுபடியும் எடுத்துகிட்டு கொண்டு வந்து அதே போல் லாக். நீங்கள் சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் அதை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நல்லா ஒரு 15 சென்டிமீட்டருக்கு எடுத்து போட்டு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெலாம் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஆரி ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம இந்த லாக் பண்ணுறோம்ல, அது எல்லாமே பக்கத்தில் பண்ணணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ பக்கத்தில் பண்ணுறேன். அதே போல் நெக்ஸ்ட்டு கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போகிறோம். அதை அப்படியே கீழே கொண்டு வந்து பக்கத்தில் லாக் பண்ணிவிட்டு இப்போ கீழேருந்து எடுத்துகிட்டு வரதையும் அதோட பக்கத்துலேயே லாக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் உள்ள கேப் பார்த்திங்களா, அது எல்லாமே ஒன்று போல் இருக்கணும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அப்படி போடக்கூடாது. எல்லாமே கரெக்டாக அதே சைஸில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.